இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:20 ஆகுது. நம்ம ஒன்று செக் பண்ணுவோமா, இந்த 12 யாருக்கெல்லாம் என் பர்த்டே ஞாபகம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 12க்கு விஷ் பண்ணுறவங்க சில பேருக்கு பழக்கமாக இருக்கும், சில பேர் ஞாபகம் வச்சுப்பாங்க, ஆனால் காலையில் விஷ் பண்ணுவாங்க. 2 டைப் தான் இருக்குது. நான் இத்தனை வருஷம் 12 மணிக்கெலாம் டான் எங்கள் அக்கா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் 12 மணிக்கு விஷ் பண்ணிவிடுவேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எல்லா பர்த்டே ஞாபகம் இருக்கும், ஆனால் என் பர்த்டே யாருக்கும் ஞாபகம் இருக்குது. எக்ஸப்ட் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி வருஷம் ஃபுல்லாக பேசவே மாட்டாள், ஆனால் அந்த பர்த்டே அன்னைக்கு எப்படி தான் ஞாபகம் வச்சு போல தெரியாது, நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்காதான்னு தெரில. ஆனால் கரெக்டாக 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு பேசி எல்லோரும் காலேஜ்லாம் முடிச்சிட்டோம். அதனால் இப்போவும் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணணும். அண்ட் புதுசாக நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அப்புறம் காலேஜில் 4 வருஷம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. யார் யார் விஷ் பண்ணுறாங்க நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்காதீங்க, டைம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ எங்கள் அம்மா எனக்கு பர்த்டே வளரேன் எனக்கு இப்போ பர்த்டே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெட்டீரியல்லாம் ஆல்ரெடி எங்கள் அம்மாக்கிட்டே இருக்கும். நான் ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு டைலரிங் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த சேனலை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைலரிங்லாம் வச்சுட்டு சேனலையும் அவங்களே எடிட் பண்ணி அவங்களே ஷூட் பண்ணி போட முடியுமா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ அது அப்படியே பெண்டிங்லேயே விழுந்து போச்சு. 300 சப்ஸ்கிரைபரோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே வேறு வீட்டுள்ள வெளிச்சம் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியாது. அதனால வெளியே நின்றுருக்கேன். வேறு இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த லட்சத்தில் மழை வேறு தூருதுங்க. மழை என் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது நிற்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நானே ஒரு பயந்தவங்க, நான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த எல்லா வருஷம் மாதிரி பர்த்டேக்கு நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா வயசாகிடுச்சு, 21st பர்த்டே. ஸோ டீன் ஏஜ் முடிஞ்சிருச்சு, அதனால் வயசாகிடுச்சு. பார்ப்போம் பர்த்டே எப்படி போகுதுன்னு. நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த மெட்டீரியல். எல்லாமே 2 மெட்டீரியல்ஸ் இருக்கும் குர்த்திக்கு. அப்படின்னா இல்லைனா ஒரு 2 to 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்கில் வச்சுருப்போம். என்னோடய இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, காலேஜ் வேறு அதெல்லாம் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இந்த மாதிரி தான் என் மெட்டீரியல் எடுத்து எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். 1-2 ஷாப்பில் வாங்கியிருப்போம். நைட்டே ஸ்டிச் பண்ணிட்டாங்க அம்மா. ஒரு 1 hour தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 1 hour உட்காந்து அப்போவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுதான் நான் மார்னிங் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பெருசாக பாடி வாஷ்லாம் யூஸ் பண்ணாமல் கோகுல் சாண்டல் சோப்பும் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ்க்கு சீக்கா மட்டும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, ஓகே, கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ணலாம், அப்படியே ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். வெளியே இருட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி அம்மா இந்த பூக்களெல்லாம் பறித்து வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டேன் கிடக்குடன்னு. நல்லா இருட்டுது, தூரல் வேறு போட ஆரம்பிச்சிது. பாருங்கள், நான் அந்த டவலை கூட மேலேருந்து எடுக்கலை. போயிட்டு அப்படியே முதல்ல இந்த வேலையை முடிப்போண்டாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலிங்காக இருந்தது, ஆனாலும் ஹீட்டு தெரிஞ்சுது. அப்பப்போ நானும் என் சிப்ளிங்கும் தான் மாற்றி இருக்கிற எல்லா ஃப்ளவரையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். சிலதுக்கு எனக்கே நேம்ஸ் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சில்லுன்னு கிளைமேட்டுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நேச்சர் இல்லையா? 1 month பிஃபோரே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கு கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக பர்த்டேக்கு மொதல் நாளே எல்லாமே ரீச் ஆகிடுச்சு. ஸோ கெட் ரெடி வித் மீ தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் என்னுடைய மேக்கப் லுக். அண்ட் இதுதான் அவுட்டோரில் நான் ஃபிட் செக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டும் கூட. இதுதான் அம்மா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சைடில் அந்த நாட் மாதிரியான டபுள் சைடு அந்த டிசைனும், மேலே ஸ்லீவ் ஃப்ராக்லாம் அந்த மேக்ஸிக்கெலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி ஸ்லீவும் கேட்டிருந்தேன். ஸோ அதை அழகாக 1 hour ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஆக்சுவலாக கேக் வேண்டான்னு சொன்னதுனால என்னை விடாமல் கேசரி கேக் மாதிரி செய்வேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. தென் நானும் அப்பாவும் மட்டும் கொஞ்சம் பூஜை பொருளாக வாங்கிட்டு கோயிலுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பைக்கில் தான் போயிட்டுருந்தோம். அண்ட் இப்போ தான் அந்த ரோட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கோயிலில் இந்த சில பேருக்கு நான் சாக்லேட் கொடுத்துட்டேன். இதுதான் லாஸ்ட் ஒன். அதை கடவுள்கிட்ட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நான் கோயிலை கொஞ்சம் கிளிப் எடுத்திருந்தேன், அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். கோயிலுக்கு நேராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு இருக்கும். இங்கே பைபாஸ் ரோட் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ரோட் வந்ததுக்கப்புறம் இடமே அருமையாகிடும். அண்ட் திஸ் இஸ் மை டேட்ஸ் பைக். இந்த பைக்குக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சவங்க க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோயிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அந்த கோயிலுக்கு நான் வந்தேன். அதனால் கோயில் ஃபுல்லாக, இந்த கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கோயிலுக்கு கீழே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்புனேனே.
நானும் அப்பாவும் கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரோட் ஒர்க் போயிட்டுருக்கனால அதனால் ரோட்டில் போகிறது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்போடா முடியும் அப்படின்னு இருக்குது. கோயில் போகிறதுக்கு முன்னாடி கேசரி கேக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து நான் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். லிட்டரலாக எனக்கு கேக்கை விட கேசரி அவ்வளோ பிடிக்கும். அதெல்லாம் கேக் வேண்டான்னு அடம் பிடிச்சேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து ஏசி விலாக் ஷூட் பண்ணலான்னு சொல்லி ட்ரைபாட்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். சடனாக ஜூனியர் கிட்டேருந்து பர்த்டே விஷக்காக கால் வந்திருந்தது. நாங்கள் பர்த்டேவையும் தாண்டி நிறைய காலேஜ் பிளேஸ்மெண்ட்டு பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபன்னாக இருந்தது, சோகமாக இருந்தது, எல்லாமே கலந்தது. இந்த கெட் ரெடி வித் மீ பண்ணுறப்போவே வந்துட்டு கரண்ட் போயிடுச்சு. சரி கரண்ட்டு தான் போச்சு, வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. சரி வந்துச்சு இப்போயாவது பண்ணலான்னு பார்த்தா கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா கோயில் சாத்திடுவாங்க, டைம் ஆகிடுச்சு. இது பார்த்தான்னு எனக்கு கேசரி செய்கிறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கிளம்பவேல டைம் ஆகிடுச்சு, அம்மாவுக்கும் டைம் ஆகிடுச்சு, அவங்க ஒர்க்குக்கு டிலே ஆகிடுச்சு. அவசரம் மேக்கப்பு பொறுமையாக போடுறது. அதுவும் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா அவசரத்தில் போடுறது உங்களுக்கு விஷயமே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்க, அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு போடுறீங்கன்னா வீடியோ நீங்கள் வந்து இந்த ட்ரைபேடு வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து அடுத்தடுத்து என்ன போடணும்னு ஞாபகம் வச்சுட்டு அதையும் வந்து கரெக்டாக வர அப்ளை பண்ணணும். நான் ஒன்றுமே ப்ராக்டிஸே இல்லை, ஒரு தடவை தான் போட்டு பார்த்தேன். இதுக்கு முன்னாடிலாம் போட்டிருக்கேன், பட் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறது, இதுக்கு அடுத்து இதை பண்ணுறது அப்படி இஷ்டத்துக்கு எனக்கு எங்கள் அம்மா அழகாக போட்டுருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு மேக்கப் பண்ண தெரியும், அதனால எனக்கு அழகாக பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே பழகிருச்சு. அது கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. 2-3 வீடியோ பார்த்து அப்படி இப்படின்னு குழம்பி கடைசியில் நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு வீடியோ எப்படி எடுக்கணும்னு நினச்சேன், அதை சொதப்பிட்டேன். அவசரம் கரண்ட்டு போய் டைம் இல்லாமல் போய் யாருக்காச்சும் எப்படி நடக்குமா, இதை கூட விட்டுருங்க. இப்போது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, திருநூலா வச்சுருக்கேன், அதோட இடம் கோயில் போயிட்டு வந்தேன்ல, வெளியே போகிற இடத்துல வெயில் கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சில்லுன்னு கிளைமேட்டு தானே பரவாயில்ல. நான் வெளியே கால் எடுத்து வச்சதும் மழை. ஆல்ரெடி பூ பறிக்கும் போது கொஞ்சம் தூரல் இருந்துச்சு, அது நார்மலாக வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஊர் அப்படி தான் இருக்குது. சரி அதை கூட மன்னிச்சிடும். கரெக்டாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணதும் நல்லா வேகமாக தூர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நான் வேற ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன், இப்படிலாம் இங்கே இப்படி பேய் மாதிரி நான் கோயிலுக்கு போய் நின்று என்ன ஆகுதா யோசிச்சேன். நல்ல வேலை நம்ம வந்து மேக்கப் போட்டுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேக்கப் டெஸ்டிங் வேறு பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இது அப்படிதான் சொல்லிங்க. பெருசாக ஸ்கின் கேர் பண்ணல, மாய்ஸ்சரைசர் இல்லை. நானும் தேடி ஏன் நேரம் ஜஸ்ட் ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் தான் பாண்ட்ஸ், அதே 50 above தான், 150 அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்துடும் நீங்கள் 50 கிராம் வாங்குறீங்கன்னா. அதை நான் நைக்காவில் தேடியிருக்கேன், அப்புறம் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், அப்புறம் இன்னும் நிறைய வேறு ஏதோ விதவிதமான வெப்சைட்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றுத்தில் கூட எனக்கு கேஷ் நான் வந்து இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லைன்னே வந்துருச்சு. இருக்குது அப்படின்னா எனக்கு பேசிக் பேக் கிடைக்கல, எல்லாமே இவ்வளோ பெருசு. எனக்கு அது தேவையே இல்லை. நான் ஃபஸ்ட்டு எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கலான்னு. பேசிக் பேக் எதுலையுமே கிடைக்கல, வாங்கினா 2 தான், 1 இதெல்லாம் வாங்க முடியாது. சரி ஓகே, நேரில் கடையில் போய் கேட்டு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. இப்படி நான் புலம்ப விட்டேன். ஒரு பர்த்டேக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சது எனக்கு குத்தமா, எல்லாமே சொதப்பல். அதுக்காக எல்லாமே சொதப்பல்லாம் சொல்ல முடியாது, ஹரிபரியாக இருந்தது அவ்வளோதான். இந்த மழை பெஞ்சுது, கரண்ட்டு போனது, அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் மேக்கப் ஒழுங்காக போடணும்னு நினச்சி போட்டது, அதுவும் மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் வெறும் சன்ஸ்க்ரீனை வச்சு அதை பேஸாக்கி போட்டது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆக மொத்தம் வந்து எதுவுமே ஸ்லோவாக போகல. அது இப்போன்னு இல்லை, பிறந்த காலத்துலேருந்தே அப்படி தான். ஒரு இடத்துக்கு போனால் அது வந்து பொறுமையாக ரிலாக்ஸாக கிளம்புனதே கிடையாது. ஏதாவது ஒன்று டிலே ஆகி அவசரம்னு ஓடி ஹரிபரியில் கிளம்பி அப்படி தான் இதுக்கு பொறுமையாக கிளம்புனதே கிடையாது. அதாவது மோஸ்ட்டாக ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொதப்பலாயிடும். இப்போ வந்து லிப்பு வந்து நல்லா பண்ணியிருந்தேன், இந்த கெட் ரெடி வித் மீல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேயே என்ன கொடுமைனா, ஃபுல்லாக மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதை நான் எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் போய் மறுபடியும் மேக்கப் கொஞ்சம் போட்டு எடுக்கலான் இருக்கேன். உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கெட் ரெடி வித் மீல அப்படியே நிற்கிது. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து ரீஅப்ளை பண்ணி கொஞ்சம் பொண்ணு ஹேர் ஸ்டைலை மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகலான்னு நினச்சா டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து அப்படியே பாதியிலே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இப்போ வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். இது எப்படி இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் வந்து அப்படியே கோர்வையாக வந்துட்டுருக்கும். அப்புறம் விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்ல, நைட்டு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு அதில் வந்து சொன்னேன், இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் பேச மாட்டாங்க, நான் பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹாப்பி பர்த்டே, ஜாலியாக இருங்க, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தி வருவா அப்படின்னு சொன்னேன். அவள் கரெக்டாக கால் பண்ணால், அது வந்து அவள் 11th ப்ராமிஸ் பண்ணுது.
இந்த மாதிரி எல்லா வருஷமும் என்னன்னாலும் நான் கரெக்டாக 12 மணிக்கு நான் உனக்கு விஷ் பண்ணுவேன், அதுவும் நான் தான் ஃபஸ்ட்டு விஷாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சும்மா சொல்ல முடியாது, யாருமே அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இத்தனை வருஷம் சரியாக பேசவே இல்லை, பார்த்துக்கிட்டது கூட இல்லைனாலும் கரெக்டாக அந்த May 30 12க்கு கரெக்டாக விஷ் பண்ணிடுவான். நேற்று 1 மினிட் டிலே ஆகிடுச்சான், அதுக்கு வந்து வருத்தப்படுறான். 1 மினிட் டிலே பண்ணிட்டேன், அவள் ஏன்னா ஃபோன் மாற்றிட்டாலும் அதனால நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பரை வாங்கி அதை போட்டு இப்படிலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்குன்னு எனக்கு வந்து இப்போ தான் அப்படியே பெருமையாக இருக்குது எனக்கு. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. வாட்ஸ்அப் திறந்த உடனே நான் வந்து நாளே வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என் ஃபோனை தொடவே இல்லை. பார்த்தா அதில் நிறைய மெசேஜ் வந்திருக்கு, எதையுமே நான் பார்க்கல. அது பார்த்து அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல நமக்கு எடிட், ஏன்னா நான் எல்லார் பர்த்டேக்குமே வந்து எடிட் பண்ணுவேன், எடிட் பண்ணி வீடியோ வந்து போடுவேன். அப்படியே இது எடிட்டர்னு நினப்பேன். எனக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அதளவுக்கு எடிட் பண்ணி போடுவேன், ஃபோட்டோஸ் போடுவேன். சும்மா எனக்கு 4 நாள் தான் பேசியிருக்கோன்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போடுவேன். பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் கூட எடிட் பண்ணி போட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணனும் எடிட் பண்ணி போட்டிருந்தா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் எடிட் பண்ணி போட்டிருந்தா. அது மாதிரி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்டாவில் வந்து இந்த ஐடியில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் வந்து ஹைலைட்ஸில் தான் இருக்கும். ஸ்பெஷல் அந்த கேக் மாதிரி ஒரு ஹைலைட் இமேஜ் வச்சுருப்பேன், அதில் இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கெட் ரெடி வித் மீ வீடியோலேயே வந்து ப்ராடக்ட் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து லிங்க் கொடுப்பேனா என்னன்னு தெரியல, மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் கொடுத்துருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அம்மா தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து வீடியோ போட்டிருப்பேன் நான். காலேஜ்க்கு வந்து என்ன வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் 3/4 வீடியோ எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணதாக இருக்கும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. 1-2 தான் வந்து நான் வெளியே வாங்கினது, அதுவுமே எல்லாமே சென்னையில் தான் வந்து ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். எங்கன்னா வாஷர்மேன் பெட் சைடு தான் வாங்கினேன். அந்த இடத்த மறந்துட்டேன், அப்புறமா வேணும்னா நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். வ்ளாகே போயிட்டு இருந்தனால ஃபோட்டோஸ் எடுக்கவே மறந்துட்டேன். அப்புறம் வந்து சிப்ளிங் கூப்பிட்டு தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க சொன்னேன். அப்புறம் நான் ஒரு ஸ்லோமோ வீடியோ மாதிரி பண்ணோம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பர்த்டே ஸ்பெஷலாக வீட்டில் நான்வெஜ் செய்ய முடியல, ஸோ கோயில் போய்ட்டோம். அதனால் வந்து நைட் வந்து அப்பா எனக்காக ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் இல்லையா, ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதனால் கோகனட் ஆயில் எடுத்து ஓவராலாக ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு 2 to 3 minutes விட்டுட்டு நார்மல் சோப்பில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. சொல்ல போனால் நைட் வரைக்குமே மேக்கப் ஸ்டே ஆச்சு. நான் சூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒர்த்து தான். அண்ட் ரொம்ப பேசிக், அஃபோர்டபுள் அண்ட் நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆகுது. ஸோ சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஒர்க். ஓகே, ஒன்ஸ் அகெயின் விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணிங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிங்க, ஸ்டோரி போட்டிங்க, ஸ்டேட்டஸ் போட்டிங்க. இதில் எனக்கு என்ன இதுனா, நான் வந்து எதையுமே காலையில் ஒரு 10 மணி வரைக்குமே எதையுமே ரீஸ்டோரி, ரீமென்ஷன் எதுவுமே பண்ண கிடையாது. ஃபோனே ஆன் பண்ணி பார்க்க கிடையாது. அப்போ நான் எடுக்கலை, ஃபோனே வந்து ஓப்பன் பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்தடுத்து கால் வந்துட்டே இருந்தாங்க. என் ரூம்மேட் ஒருத்தி கால் பண்ணா, அண்ட் அவள் வந்து நம்ம விளாகில் நிறைய பேர் இருக்காங்க, சிவானி உங்களுக்கு தெரியும், அவள் கால் பண்ணா, அண்ணன் கால் பண்ணா, அப்புறம் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா கால் பண்ணா. நைட்டே வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஜெயஸ்ரீ கால் பண்ணா. அப்புறம் நைட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்த்திக், அது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, எனக்கும் அவனுக்கும் ஒரே நாளில் பர்த்டே, பட் இயர் டிஃப்ரென்ஸ். ஸோ அவன் விஷ் பண்ணான். இதெல்லாம் வந்து இருந்தது. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் வீட்டில் விஷ் பண்ணிட்டாங்க, அது சொல்லி ஆகணும், அது வந்து விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ இருந்தது. மார்னிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஒருத்தங்க ஸ்டோரி போட்டாங்கன்னா அவங்க நம்ம காலேஜில் எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் பார்த்து நிறைய விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் ஞாபகம் வச்சு, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் பார்க்குவீன்னு நாங்கள் பேசிக்கிட்டே இல்லை, கிட்டத்தட்ட 4 years ஆகிடுச்சு, அவ்வளோ வார்த்தையே வந்து 4 years ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து கரெக்டாக பர்த்டேனா ஞாபகம் வச்சுக்கிட்டு மார்னிங்கே விஷ் பண்ணிடுவா. எனக்கு ஸ்டேட்டஸும் போட்டிருந்தா. ஸோ அதெல்லாம் சொல்லியே ஆகணும். அண்ட் இப்போ நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறப்போ ஸ்க்ரீனில் யார் யார் வந்து விஷ் பண்ணாங்கன்றத எல்லாத்தையும் நான் வந்து இதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணுறேன். அது ஒரு மாதிரி சும்மா ஒரு ஸ்னாப் ஆகி கடன்னு போகும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அவ்வளோ விஷஸ் இருந்தது, அதில் நிறைய ஸ்டோரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனாலாம் 5:30 மார்னிங் 5:30க்கு விஷ் பண்ணி தான் நைட்டு விஷ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் வந்து 1 week பிஃபோரே எடிட் பண்ண வீடியோலாம் வந்துட்டு எனக்கு காலையிலேயே எழுந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அவ்வளோ பேரோட ஸ்டோரி, அவ்வளோ பேரோட மென்ஷன். எனக்கு வந்து போன இயரோட இந்த இயர் அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதனால தான் வந்துட்டு எல்லாேருக்கும் தேங்க்ஸ்ன்னு இண்டிவிஜுவலாகவும் விதவிதமாக சொல்லியிருப்பேன். அண்ட் ஸ்டோரியில் தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். அண்ட் ஓவராலாக ஒரு நோட் மாதிரி போட்டும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் பத்தலை. அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோ. ஸோ இதை நீங்கள் ஸ்லோ பண்ணியும் பார்க்கலாம், அதாவது பாஸ் பண்ணி பார்க்கலாம், யார் யார் விஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். எனக்கு ஒரு ஞாபகார்த்தம், உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ மெமரிஸ். ஸோ அதனால தான் இந்த வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கு.
இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு பர்த்டே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. என்ன எல்லாருக்கும் ஓவரால் தேங்க்ஸ் நோட் வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டேன். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை நான் பலவலன்னு பேசுனதையும் பொறுமையாக கேட்டு எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.